ஆலயத்தில் நாம் நுழைகையிலே போது நினைவுகள் எழுகின்றது. அந்த நினைவுகளில் போது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே போது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியேந்த ஆமேலும் இங்கே தெரிகின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவிடா சகாய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் இணைந்து அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், தொடர்ந்து அன்னையின் பரிந்துரை வழியாக நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியிலே இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு இடைவிடா சகாய அன்னையின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். முதல் வாசகம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 49வது அதிகாரம் 8 முதல் 15 முதல் இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும்புல் வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழிநடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அனுப்புவேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும், சிலர் மேற்கிலிருந்தும், சிலர் சீனீம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கின்றாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். 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 எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கிவிடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்.
காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர் தெழுதலும் வாழ்வும் நாடு, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 5 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். கடவுள் படைத்த ஒவ்வொன்றுக்குமே ஸ்பெசிஃபிக் ரீசன் என்று ஒன்று உண்டு, ஸ்பெஷல் ரீசன் என்று ஒன்று உண்டு. அடிப்படை நோக்கம் என்பது ஒன்று, சிறப்பு நோக்கம் என்பது ஒன்று உண்டு என்று சொல்வார்கள். நாம் அனைவருமே உண்பது எதற்காக என்பது அடிப்படை நோக்கம் என்பது பசி ஆற்றுவது. ஆனால் சிறப்பு நோக்கம் என்பது அந்த உணவை சற்று ருசியாக உண்ண வேண்டும் என்பது சிறப்பு நோக்கம்.
நாம் ஆடை அணிவதன் அடிப்படை நோக்கம் என்பது மானத்தை காப்பது. அதனுடைய சிறப்பு நோக்கம் என்பது நம்மை அழகாக மாற்றிக்கொள்வதற்காக. இப்படி நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், உடுத்துகின்ற உடையாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குமே அடிப்படை காரணம் என்பது ஒன்று உண்டு, சிறப்பு காரணம் என்பது ஒன்று உண்டு. அதுபோல்தான் மனித வாழ்வுமே நமக்கு அடிப்படை நோக்கம் என்பது ஒன்று இருக்கிறது, சிறப்பு நோக்கம் என்பது ஒன்று இருக்கிறது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்ததனுடைய அடிப்படை நோக்கம் என்பது நீ கடவுளை அறிந்து அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த உலகத்தில் நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன், நீ இவை அனைத்தையுமே பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ் என்கிற ஒரு நோக்கத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் மனிதன் அடிப்படை நோக்கத்தை விட்டுவிட்டு சிறப்பு நோக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் எப்படி தன்னுடைய வாழ்வில் இன்பத்தை மட்டும் அனுபவிக்க முடியும் என்ற நோக்கத்திற்கு கடந்து செல்லுகின்ற நிலையில் மனிதன் இருப்பதனால் என்னவோ இன்று கடவுளை விட்டு மனிதன் விலகிச் செல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே. காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன சூழல் என்பது அடிப்படை நோக்கத்தை விட சிறப்பு நோக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காலமாகவே இருக்கிறது. இன்று பசிக்கு உண்பவர்களை விட ருசிக்கு உண்பவர்கள்தான் அதிகமாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆடை அணிவதென்பது நம்முடைய மானத்தை காப்பதற்காக என்ற நோக்கம் போய் தன்னை அழகுபடுத்தி கொள்வதற்காக என்ற நோக்கம் இன்று அரைகுறை ஆடையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுபோல்தான் நாமும் இன்று கடவுளுடைய வார்த்தையை நம்பி நிலை வாழ்வை பெற படைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இன்று அந்த நோக்கத்தை விடுத்து என்னுடைய வாழ்வில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோமோ என்ற ஐய நிலையம் ஏற்படுகிறது இயேசுவில் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருவது, நீ என் வார்த்தையை நம்பி என்னை அனுப்பியவரை நீ நம்பினால் நீ நிலை வாழ்வு பெறுவாய் என்ற படிப்பினையை நமக்கு கற்றுத்தருகிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கின்ற பிள்ளைகளாக, கடவுளை நம்புகின்ற பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற பொழுது நம்மால் நன்மையை செய்ய முடியும். நன்மையை செய்கிற பொழுது நாம் அனைவருமே நிலை வாழ்வை பெறுவதற்காக உயிர்த்தெழுவோம் என்ற படிப்பினையை ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். எப்பொழுது இறைவார்த்தை நாம் கேட்க துவங்குகிறோமோ அந்த தருணமே நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிற அத்தனை கூறுகளும் நம் உள்ளத்தில் எழுகிறது. கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறோம் என்றால் நாம் நல்லன செய்பவர்களாக வாழ முயற்சிக்க அந்த இறைவார்த்தை நம்முள் தூண்டுகிறது. அந்த தூண்டுதலுக்கு நாம் செவிமடுக்கின்ற பொழுது நாம் நல்லதை செய்து நிலை வாழ்வை பெற நம்முடைய வாழ்வை அதற்கு உகந்ததாக மாற்றுகிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே. இதுதான் நம்முடைய வாழ்வின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இந்த அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்றத்தான் கடவுள் இன்றைய நாளில் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். திருவிவிலியம் முழுவதுமே இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நீ எப்படியாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொள், அப்பொழுது ஆண்டவர் உன்னை கை நெகிழ மாட்டார், அவர் உனக்கு பாதுகாப்பு தருவார். எந்த சூழல் ஏற்பட்டாலும் சரி அதிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவித்து காத்தருள்வார் என்ற செய்தியை திருவிவிலியம் முழுவதும் நமக்கு கற்றுத்தருகிறது இயேசுவில் பிரியமானவர்களே. இன்று உங்களுக்கும் எனக்கும் அதே அழைப்பு தான் கொடுக்கப்படுகிறது. நீ இறைவார்த்தையை கேள், கடவுள் மீது நம்பிக்கை கொள், அப்பொழுது உன்னுடைய வாழ்வும் அழகாய் மாறும். நீ விரும்புவது போல் அல்லாமல் கடவுள் விரும்புவது போல் உன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்கிற பொழுது நீ நல்லது செய்பவனாக மாறுவாய், நல்லது செய்பவளாக மாறுவாய். நல்லது செய்கிற உன்னுடைய வாழ்வை கடவுள் கண்டிப்பாக காத்தருள்வார் என்ற செய்தியை நமக்கு தருகிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வில் நாம் கேட்கின்ற இந்த இறைவார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்றோமா? கடவுள் மீது உண்மையிலேயே ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? என்ன நேர்ந்தாலும் எனக்கு கடவுளின் துணை இருக்கிறது என்ற எண்ண ஓட்டம் நமக்கு இருக்கிறதா என சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நமக்கு கடவுள் மீது இப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தால் அதை தொடர்ந்து வளர்த்து கொள்வதற்கான ஆற்றலை இறைஞ்சுவோம்.
இல்லை, நான் கடவுள் மீது அவ்வளவாக பற்று கொண்டிருப்பவன் அல்ல, என்னுடைய வாழ்வில் துன்பங்கள் வருகிற பொழுது நான் கடவுளை விட்டு விலகி சென்று விடுகிறேன் என்று நம்முடைய உள்ளம் நமக்கு சொல்லுமானால், இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகத்தான் கடவுள் என்னை படைத்து இறைவார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொள்ள என்னை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம். நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள இறைவனுடைய அருளை இறைஞ்சுவோம், இறையாசிர் பெறுவோம். ஆமேன். என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இடையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. இடையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இடையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 இறையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பழியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறவை அனைத்து உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியா தம் கன்னிமையால் உமக்கு ஒப்பளித்து உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தாங்கினார். இடைவிடா சகாய எண்ணெயின் நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித இடைவிடா சகாயனுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நம்பிக்கையோடு கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றை பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டிருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய வார்த்தையை கேட்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கும் அன்பு தெய்வம். தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய்
என்னை அழைத்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், உன் மாறாத மகிழ் ஒன்று கண்டே, தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளோ, கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டோ, கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறை தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யோ. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையை பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இறை வார்த்தையை கேட்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே,
வேண்டிக் கொள்ளும் இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரை வாழ்க என்று வானதூரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழி நடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்பலியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு. என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரப்பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகண்ட பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று உரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை போற்றி புகழுவோம். தாயே மாமரி, என்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசையுமான் போற்றி புகழரும். பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, பெற்ற குழந்தையை தாய் மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக
ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருவையின் திருப்பலி அருளடையாளங்கள் பக்தி முயற்சிகள் நற்செய்தி ஜப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும் வேலைவாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு நீர் செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவிடா சகாயனின் பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட நன்மைகளுக்காக அமைதியில் நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையை தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரையொருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவர் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை அன்பு என்றும் நிலவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு தொழில் வியாபாரம் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசீர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் என் தந்தையை இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள் சச்சரவுகள் வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அன்னையின் பரிந்துரையை அமைதியில் நாடுவோம். தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நமக்கு நல்வாழ்வு அளிக்க நாம் அனைவரும் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுதும் மன்றாடுகிறார். கனானேய பெண் நூற்றுவ தலைவர் ஆகியோர் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு
உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கைவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீரர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் பாதுகாத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தோபடைக்கலமாக ஓடி வந்தோம். உமது உபகார சகாயங்களை இறந்து மன்றாடும் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டு நினைத்துள்ளோம். கண்ணிகளுடனாக்கினான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம் திருப்பாத்தை அண்டி வருகிறோம். பெருமச்சொந்த பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாய் இருந்து எங்களுக்காக திருக்குமார வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்களை இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும் அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் மன்றாடுகின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. பார்ந்தவர்களே, இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். வெண்ணிற அப்ப வடிவிலே நம் முன் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எவ்வளவுதான் துன்பம் வந்த பொழுதிலும், எவ்வளவுதான் இன்னல் வந்த பொழுதிலும், இதோ என்னுடைய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்கிற பொழுது நம்மை ஆண்டவர் காப்பவராக, நம்முடைய வாழ்வில் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய மீட்பரை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்வை அவர்தான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நாம் உறங்குவதும் எழுவதும் அவராலேயே. நம்முடைய உடல் உள்ளம் அனைத்திற்கும் ஆசிரை கொடுத்து இந்நாள் வரை நம்ம காத்து வழி நடத்தி இருக்கிற அன்பு தெய்வம் இவரே. இவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் வந்திருக்கிற நமக்கு அதற்கு தேவையான ஆசிரை வழங்க இந்த வேளையிலே நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். தன்னை நம்பிக்கையோடு நாடி வந்த ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான ஆசிரை வழங்கி இறுதியாக அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பாவம் செய்யாதே. எனவே நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெற்ற மக்களாக, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ தேவையான அருளுக்காக இதோ இந்த வேளையிலே மன்றாடுவோம். நம்முடைய பாவத்தின் விளைவாக நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள், மன வருத்தங்கள், இவை அனைத்திலிருந்தும் விடுபட ஆண்டவரின் அருளை இறைஞ்சுவோம். ஆண்டவரே, இதோ நான் உமக்கு எதிராக செய்த பாவங்கள் என்னை பின்பற்றி கொண்டே இருக்கின்றன. அதன் சாபத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியாமல் இதோ நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, பல்வேறு நேரத்தில் நான் பின்னோக்கி இழுக்கப்படுகிற பொழுது நான் செய்த பாவங்கள் தான் என்னை இப்பொழுது வாட்டி வதைக்கிறது என எனது உள்ளத்தில் என்னுடைய எண்ணங்கள் அனைத்துமே இதோ நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன் என்று எனது மனசாட்சி என்னை குத்துகிறது. ஆண்டவரே, இதோ என்னுடைய பாவ வாழ்க்கையை, என்னுடைய பாவ நாட்டத்தை உமது சன்னிதானத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே எனக்கு என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுத்தருள. சக்கேயுவின் பாவத்தை மன்னித்தது போல என்னுடைய பாவத்தையும் மன்னித்து, அன்பு மகனே மகளே, இன்று உனக்கு விடுதலை கிடைத்தற்று, நீயும் ஆபிரகாமின் மகனே ஆபிரகாமின் மகளே என்ற உறுதிப்பாட்டை எனக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, அன்பின் இறைவா, இதோ மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதோ பல்வேறு தேவைகளுக்காக உம் முன்னிலையில் கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தங்களுடைய உடல் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மனவேதனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும்,
என் ஆண்டவரை நம்பி நான் செல்லுகிற பொழுது அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு துணை இருப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வில் நான் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் இதோ வாழ்வு எனக்கு முடிய போகிறது என்று நினைத்து கொண்டு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலாக இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. அதே தேவையோடும் எதிர்பார்ப்போடும் உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் ஏக்கங்களோடும் வந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதித்தல்லும் இறைவா. உம்முடைய அருளுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய அருளையும் ஆசீரையும் பொழிந்தருள இந்த வேளையிலே உம்மை மன்றாடுகிறோம் இறைவா. யார் உன்னை மறந்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் உன்னை கண்டு கொண்டிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ உம்முடைய அரவணைப்பை நம்பி உன்னுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஆவலோடு வந்திருக்கிற உன் பிள்ளைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் ஆண்டவரே. பல்வேறு சுமைகளோடு பல்வேறு வேதனையோடு இதோ என்னுடைய ஆண்டவருடைய இல்லத்திற்கு சென்றால் இறைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை எனக்கு நிறைவாக கிடைக்கும், என்னுடைய வாழ்வு மாறும், என்னுடைய வாழ்வில் நான் இப்பொழுது இருக்கின்ற நிலை மாறி நல்ல நிலைமைக்கு என்னால் முன்னேற முடியும் என்ற ஏக்கத்தோடு உம்முடைய இல்லத்தை நாடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கடைக்கண் பாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்தல்லும் இறைவா. உம்முடைய தெய்வீக வல்லமை அவர்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இறங்கி அவர்களுக்கு இருக்கிற அத்துணை குறைபாட்டையும் நிறைவு செய்தரல்ல. குறைவுள்ள இடத்தில் உம்முடைய அருள் வருகிற பொழுது அனைத்தும் நிறைவுள்ளதாக மாறும் என்று நீ சொல்லி இருக்கிறே. உம்முடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இங்கு இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரும் நிரப்பப்பட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அருள் துணை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த புதிய காரியத்தை துவங்குவதற்காக உம்முடைய அருளை பெற வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் இறைவா. என்னுடைய ஆண்டவரை நம்பி நான் அவரிடம் ஒப்புக் கொடுக்கிற அனைத்து காரியங்களும் எனக்கு இந்நாள் வரை நடந்திருக்கிறது. எனவே அவருடைய அருள் துணை நான் இன்னும் நாடி அவருடைய அன்பு பிள்ளையாக நான் வாழத்தான் இங்கு வந்திருக்கிறேன் என்ற மன உறுதியோடு இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தருளும் இறைவா. என்ன நேர்ந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், என்னுடைய தேவன் எனக்கு இருக்கிறார், என்னை கை நெகிழ மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் ஏக்கங்களுக்கு நீரே விடை கொடுப்பவராக இவர்களுக்கு தேவையான ஆசிரை கொடுத்து இவர்களுடைய வாழ்வை வளம் பெற செய்ய உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரிடம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை அமைதியில் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நமக்கு அருளை கொடுத்து நம்முடைய வாழ்வில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் இவை அனைத்தும் நிரம்பிய பிள்ளைகளாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை தொடர்ந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்ற அருளுக்காக தொடர்ந்து இந்த மாண்பியர் கீதத்தில் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து அவருடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அருமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய
தெய்வத்தின் உதவி பெருக மாண்புயரும் அனுமானத்தை பிதாவும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்த மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தும் எங்கள் இருதயம் மாதாவே நீர் கொடும் மகனிடம் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவி தினமும் வாழ்ந்து. ஓ அன்னையே,
சகாய மரியே தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரம் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே தினமும் வாழ்த்துவோம்.